விஜய் தலைமையிலான தாவேக கட்சியின் 2ஆம் ஆண்டு விழா மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக சொல்லப்படுகிறது. அது குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா மாமல்லபுரத்தில் உள்ள 4 ஷெரட்டன் நட்சத்திர விடுதியில் நாளை நடைபெற உள்ளது. இதற்காக நட்சத்திர விடுதியின் முன்பு தோரணை அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுமார் 2500 முதல் 3000 நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் தாவேக கட்சியினர் பேனர்களை வைத்துள்ளனர். விழா நடைபெறும் நட்சத்திர விடுதி முழுவதும் பவுன்சர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு ஹோட்டல் ஊழியர்கள் தவிர தோரணை நுழைவு வாயிலை தாண்டி பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் என யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த 2ஆம் ஆண்டு விழாவில் தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன் சூரஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர் பங்கேற்று பேச இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது. நாளை நடைபெறும் தாவேகாவின் 2ஆம் ஆண்டு விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்சியை நிர்மாணிக்க அடிப்படையை உருவாக்க பிரசாந்த் கிஷோர், தாவேகாவின் தேர்தல் வியூக பணிகளை கவனிக்க ஆதவ் அர்ஜுனா, விஜய்க்கு பர்சனல் அரசியல் ஆலோசனை வழங்க ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய மும்மூர்த்திகள் இருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் இந்த 3 பேரையும் மேடையேற்ற விஜய் முடிவு செய்துள்ளாராம். அதன்படி சிறப்பு ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, கட்சியில் புதிதாக இணைந்த ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஒன்றாக மேடையேற உள்ளார்களாம். இவர்கள் 3 பேரும் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் பேசுவார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் இவர்கள் 3 பேரும் பேசிய பின்பே நான் கடைசியாக பேசுவேன் என்று விஜய் கூறியுள்ளாராம். தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு இவர்கள் 3 பேரும் பயிற்சி வழங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை, தொகுதி மறுவரையறை போன்ற பல்வேறு விவகாரங்கள் சூடு பிடித்திருக்கும் நிலையில் விஜய் நாளைய கூட்டத்தில் என்ன பேசப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது.